ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த டெக்கோரம் திவ்யாவோட இரிட்டேட்டிங் ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு பொண்ணோட நிலைமையை ஒரு பொண்ணே புரிஞ்சிக்காம வாண்டடா பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம் அப்படிங்கறதே தெரியல. அதுவும் ஏதாவது பெரிய விஷயத்துக்கு சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி திவ்யா வந்து இன்டைரக்டா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இந்த அம்மா நீட்டி முழக்கிறத பார்க்கும்போது எனக்கெல்லாம் இரிட்டேட் ஆச்சு. இதுல பல பேர் வந்து சாண்ட்ரா அழுது டிராமா போட தொடங்கிட்டாங்க, திவ்யா தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா, ஒரு பொண்ணு டைரக்டா சொல்லுது எனக்கு பீரியட்ஸ் ஆயிருச்சு, நான் ட்ரெஸ் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமாவும் எனக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குதிக்கிறதுல எந்த அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், அவரை பொறுத்தவரை எப்பவும் போலவே வினோத் பாரு இந்த ரெண்டு பேருக்கும் லைட்டா ஒரு அடியை கொடுக்குறாரு. அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம், நீ பண்றதெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு பண்ணாதப்பா, பல இடங்கள்ல தப்பு பண்ணிட்டு இருக்க, திருத்திக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை வழக்கம் போல பொறுக்கித்தனத்தை பண்றான். விஜய் சேதுபதி பேசும்போது பாரு சிரிச்சா கூட கிடந்து நாய் மாதிரி கத்துவாரு. ஆனா எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை விஜய் சேதுபதி பேசும்போது என்னமோ மிரட்டுற தோனியில மூஞ்ச வச்சுக்கிட்டு தென்னாவட்ட பாத்துக்கிட்டு இருக்கான். அதை எந்த இடத்துலயுமே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண மாதிரியே தெரியல. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கமல் சார் இருக்கிற வரைக்கும் அந்த குறும்படம் அப்படின்னா அதற்கான வேல்யூவே வேற. எந்த பிரச்சனையை பத்தி குறும்படம் போட போறாரு, யாரோட முகத்திரை கிளிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஆவலை காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி ஒரு குறும்படத்தை போட்டு காட்டுறாரு. அதாவது இந்த வார கேப்டன்சி டாஸ்க் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத குறும்படமா போட்டு காட்டுறாரு. யோ, நீ என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை நடந்திருக்குது. ஆமாங்க, கமர்தீனை பொறுத்தவரை பார்வோட வழக்குக்கு வழக்கறிஞரா இருக்கும்போது அரோராவுக்கு சாதகமா வழக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக வாதாடுறாரு. அது மட்டும் இல்லாம அரோரா கிட்டேயே போய் பாத்ரூம் ஏரியால நின்று பேசுறாரு. எனக்கு நீயும் முக்கியம், அவளும் முக்கியம், நீ ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படி வாதாடினேன் அப்படிங்கறத சொல்றாரு. இதுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டியிருந்தா அப்படின்னா பார்வோட கேமாவது உருப்படியா மாறி இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி மொக்க பண்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இருந்தாலும் இந்த குறும்படம் எல்லாம் போட்டு காட்டினதுக்கு அப்புறமா அமித் ஆதிரை உங்களை பொறுத்தவரை கேப்டன்சி டாஸ்க்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்ச நீதிமன்றம் டாஸ்க்ல யாரு டெக்கோரமா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எல்லாருமே பாரு வினோத் இந்த ரெண்டு பேரோட பேரை சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சிக்கனா விஜய் சேதுபதி விடுவாராங்க. பார்வை சமய ரோஸ் பண்றாரு. என்ன பாரு, எஃப்ஜே துள்ளுனா அப்படின்னா உனக்கு டெக்கோரம் தெரியாதா அப்படிங்கிற சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களுமே ஒரு வக்கீல் குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க அந்த டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பார்வை போட்டு பழக்கிறாரு. உண்மையாவே நியாயமான கருத்து தான், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி வினோத்தையும் போட்டு பழக்கிறாரு, அதுவும் ஓகே தான். அதே நேரத்துல அந்த கோர்ட் டாஸ்க்ல எல்லாருமே தான் ரொம்பவே கேவலமா நடந்துக்கிட்டாங்க. இதுல சபரி எல்லாம் பாராட்டுறாரு. சார், அவன் வக்கீலா இருந்துட்டு மார்க் பண்ற மாதிரி பல இடங்கள்ல இமிடேட் பண்ணா சார். அதே மாதிரி இந்த விக்கல்ஸ் விக்ரமே வினோத்துக்காக ஆஜரான கேஸ்ல நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசினாரு. அவங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுக்கலையே சார்? என்ன சார், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு நியாயம், பிடிக்காதவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை இந்த சீசன்ல வினோத்தை ரோஸ்ட் பண்றாங்க, பார்வை ரோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தப்பே கிடையாது. எவனை வேணாலும் ரோஸ்ட் பண்ணுங்க, தப்பு பண்றவன் எல்லாவனையும் ரோஸ்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்காத குறிப்பிட்ட சில பேரை மட்டும் ரோஸ்ட் பண்ணதுதான் தவறு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்படி இந்த டெக்கோரத்துக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு விஜய் சேதுபதி சார். முதல்ல டெக்கோரம்னா என்னன்னு நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு வாங்க சார். போட்டியாளர்களுக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது, அவங்களை அசிங்கப்படுத்துறது, அவங்கள பேச விடுறதே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் விட்டுட்டு போறது, இதெல்லாம் டெக்கோரமா சார்? நீங்களே டெக்கோரம் இல்லாம நடந்துகிட்டு போட்டியாளர்கள் கிட்ட டெக்கோரத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயமா? என்ன சார், நீங்க முதல்ல ஹோஸ்டா ஒழுக்கமா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆமா தானங்க? என்னதான் ஹோஸ்டா இருந்தாலும் உள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்குமே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்களை இந்த அளவு அசிங்கப்படுத்துறதை ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்து முடிஞ்ச வழக்குகளை பத்தி நம்ம விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க தொடங்குறாரு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வினோத் ஆதிரை இந்த கேஸை பத்தி கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல ஆதிரை வந்து இந்த கேஸுக்கு நீதிபதியாக இருந்த அமித் வந்து பயாஸ்டா நடந்துக்கிறாரு, திவ்யாவை பொறுத்தவரை ரொம்பவே நேர்மையா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. என்னம்மா அமிதா பயாஸ்டா நடந்துக்கிட்டாரு, அந்த கேஸ்ல நீ தான் தோத்துருவியே, வினோத்தோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ எல்லா விஷயமும் பண்ண, அது இல்லன்னு வாதாடினா எப்படி நீ ஜெயிக்க முடியும்? அதை விட்டுட்டு அமித் பயாஸ்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அமித் மேல பழிய போடுறாங்க. அதுக்கப்புறமா பாரு கிட்ட வராரு. பாரு, உங்களோட கேஸை நீங்க தோக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை வழக்கறிஞராக இருந்த கமர்தீன் ஒரு காரணம், அதே மாதிரியே இந்த வழக்கு வந்து மக்கள் மன்றத்துக்கு போனதுனால நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி பாரு சொல்றாங்க. இதே கேள்வியை கமருதீன் கேட்கும்போது கமருதீனை பொறுத்தவரை எனக்கு பார்வா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு, யாருக்குமே பயஸ்டா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி செயல்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க கமருதீனை போட்டு ரோஸ்ட் பண்ணிருக்கணும். என்ன கமருதீன் டாஸ்கா பார்க்க வேண்டாமா? நீங்க பார்வுக்கு வழக்கறிஞரா இருந்துட்டு அரோரா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாதாடி இருக்கீங்களே, அதை நீங்க அரோரா கிட்டே பேசுனீங்களே, இதெல்லாம் நாங்க பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படத்தை போட்டு காட்டுறீங்க அப்படின்னா நீங்க ரியல் ஹோஸ்ட். அதை விட்டுட்டு உங்களை பொறுத்தவரை இன்னைக்கு முழுக்க ஆபாச நாயகி அரோராவுக்கு சொம்பு தூக்குனதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வேற மாதிரி கமருதீனை ரோஸ்ட் பண்றாரு. அதாவது கமருதீன் பேசும்போது அரோரா மனசை புண்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வழக்க பெருசா விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அதுக்கு மட்டும் கேள்வி எழுப்புறாரு. அதாவது கிச்சன் ஏரியால நின்னு அரோரா கிட்ட சண்டை போட்டீங்கல்ல, அப்போல்லாம் அரோரா வந்து மனசு புண்பட்டு இருக்க மாட்டாங்களா? சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சிருக்கீங்களப்பா, ஃபங்கஸ் வந்துரும் தானே அப்படி சொன்னாங்க, அதுக்கு நீங்க அவங்கள போட்டு எவ்வளவு காயப்படுத்தினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சார் என்ன சார் அந்த இடத்துல கமருதீன் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு சார். ஏமா அரோரா, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து 10 வாரத்தை தாண்டிருச்சு, இன்னும் வேலை எதுவுமே செய்ய மாட்டுக்க, இதுவரையே கிச்சன் டீமுக்குள்ளே வந்தது கிடையாது, அதே மாதிரி வெஷல் வாஷும் பண்ணது கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. இந்த கேள்வி நீங்க கேட்டுக்கலாமே. இந்த அக்காவை பொறுத்தவரை ஆண்களை பயன்படுத்தி ரொம்பவே கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகள் எதுவுமே செய்யறது கிடையாது. இதெல்லாம் நீங்க ஒரு ஹோஸ்டா கேட்கலாமே. என்னப்பா அரோராவுக்கு மட்டும் எல்லாருமே ஃபேவரிசம் பண்றீங்களா, அரோரா மட்டும் எந்த வேலையும் செஞ்சு நான் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாமே. ஆனா ஒண்ணு சார், நீங்க புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணியா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமா தானங்க. இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை கமருதீனை திட்டாதீங்க, கமருதீன் மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு பல இடங்கள்ல சொம்பு தூக்குறாங்க. கடைசியா விஜய் சேதுபதி வந்து எம்மா நீ கமருதீனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பரா வாதாடுற, இதே மாதிரி உன்னோட வக்கீலா இருந்த கமருதீன் உனக்காக வாதாடி இருந்தார் அப்படின்னா நீ தான் அந்த கேஸ்ல ஜெயிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து கடந்து வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமித்த லைட்டா ரோஸ்ட் பண்றாரு. அதாவது கமருதீன் பாரு இந்த ரெண்டு பேர் செஞ்ச தப்பால இந்த பிக் பாஸ் வீடே ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வழக்குக்கு வழக்கறிஞரா அமித் நீங்க எப்படி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. யோ நீ உண்மையாவே முட்டாளாயா? ஒரு டாஸ்க கொடுக்குற, டாஸ்கா பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வாரம் வந்து அட்வைஸ் பண்ற அமித் வந்து டாஸ்கா பார்த்து தான் விளையாண்டு இருக்காரு. இந்த இடத்துல அமித் நீங்க பண்ணது தப்பு. என்னதான் டாஸ்கா இருந்தாலும் பாரு கமருதீன் தான் தப்பு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வழக்கறிஞரா நீ எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. புரியல சார். தப்பு பண்ணவங்களுக்காக வக்கீலா ஆஜரானதே தப்பு அப்படிங்கிற மாதிரி அமித்தை ரோஸ்ட் பண்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை எஃப்ஜே வழக்குக்கு வராரு. இந்த இடத்துல ஆதிரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார் எஃப்ஜே பொறுத்தவரை விக்டிம் கார்டு மென் கார்டு பயன்படுத்தி கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வழக்கு தொடர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஏமா நீ போட்ட வழக்கு பத்தி நான் எதுவுமே சொல்லல, இருந்தாலும் அந்த இடத்துல நீ நீதிபதி கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பு, அமித் கிட்ட நீ பேசினதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆதிரைக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஆதிரை வந்து எஃப்ஜே பத்தி பேசும்போது எஃப்ஜேயோட ஆட்டிடியூட் பார்க்கணுமே, என்னமோ ரவுடி மாதிரியும் விட்டா அடிச்சிருவேன்டா என்னையா குறை சொல்ற அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறான். அதெல்லாம் விஜய் சேதுபதி கண்ணுக்கே தெரியல அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எஃப்ஜே என்னப்பா கேஸ்ல தோத்துட்டீங்க, தோத்ததுக்கு அப்புறமா என்னமோ ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. எஃப்ஜே பொறுத்தவரை இல்ல சார் அப்பெல்லாம் கொண்டாடவே இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விக்ரம் நீங்க கொண்டாடினீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்கிறாரு. ஆமா சார் நாங்க கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்ன எஃப்ஜே நீங்க மென் கார்டு யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவனுக்கு பதில் இல்ல. அந்த இடத்துல அவனை பொறுத்தவரை என்னோட வழக்கறிஞராக இருந்த விக்ரம் வந்து சொல்ல சொன்னாரு, ஆமாசாமி போட சொன்னாரு, நான் ஆமாசாமி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு விளக்கம் கொடுக்குறான். ஆமாங்க எஃப்ஜே பொறுத்தவரை அந்த அளவு யோசிக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு மூளை கிடையாது. அவனோட இயலாமை தான் அவனோட கோபமா வெளிப்படுது. உண்மையாவே அந்த வழக்குல மன்னிப்பு கேட்டு முடிச்சிரு, இல்லைன்னா ஒன்னு அசிங்கப்படுத்திடுவா ஆதிரே அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்ததே விக்ரம் தான். என்னதான் இருந்தாலும் அந்த கேஸை பத்தி ரொம்பவே விளக்கமாலாம் பேசல. அதாவது ஆதிரை சொல்ல வந்த கருத்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டு அந்த கேஸை முடிச்சிட்டீங்க, அதனால இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை இந்த பிரச்சனையை இந்த இடத்துல பேசி அவளுக்கு டைம் லைட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல சார். இந்த பிரச்சனையை எப்ப வேணாலும் பேசலாமே, நாங்க ரெண்டு பேரும் தனியா கூட பேசி முடிவு பண்ணிக்கிடுவோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துலயும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு, அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கேஸ் எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்கல்ல, அதாவது என்னதான் ஜெயிச்சாலும் ஆதிரையோட மூஞ்சி வெளிரி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எந்த அர்த்தத்துல பேசிட்டீங்க, உங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் கேட்கிறாரு. அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் என்னதோ ஒரு செஸ் மூவ் மாதிரி எனக்கு ரொம்பவே
ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நான் பண்ணதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒண்ணுதான் சொல்றாரு, விக்ரம் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவன் மாதிரியும் சோகமா இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த கேப்ல எஃப்ஜே போறவள ஆதிரை கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆதிரை வந்து மன்னிப்பெல்லாம் ஏத்துக்கல, எப்ப உன்னோட மன்னிப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது, ஓரமா போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை, அரோரா, திவ்யா இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர் தான் ஒரே கூட்டணியா ஒரே பெட்ல படுத்திருப்பாங்க. இந்த இடத்துல திவ்யா வந்து என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அரோராவை பொறுத்தவரை எஃப்ஜே பேசின விஷயங்களை பத்தி பேசுறாங்க. அதாவது எஃப்ஜே பொறுத்தவரை என்கிட்ட பேசும்போது ஆதிரை பத்தி 10 விஷயம் எனக்கு தெரியும், அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா ஆதிரையோட கெரியரே காலி அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற தோணில பேசினா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அரோரா வந்து கொளுத்தி போடுறாங்க. இதை கேட்ட திவ்யா சும்மா இருப்பாங்களா? நானா இருந்தா அந்த இடத்துல கிழிச்சு நட்டிருப்பேன், நீ எதுக்காக அமைதியா இருந்த, நீ விஜய் சேதுபதி கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு ஏத்தி விடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் விஜய் சேதுபதி சார் வராரு. எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. வந்த உடனே அவரை பொறுத்தவரை நாமினேட் ஆனவங்க எல்லாருமே ஒரு சைடுல உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரோராவை பொறுத்தவரை எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சார் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி பொறுத்தவரை என்ன அரோரா சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல அரோரா வந்து எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. அதாவது எஃப்ஜே பொறுத்தவரை வேணும்னு தான் சார் இந்த கேஸ்ல தோத்தது, ஆதிரை சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல விடாம தடுக்கிறதுக்காக தான் அவங்க வேணும்னே கேஸ்ல தோத்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து பல விஷயங்கள் பேசினாரு. அதுலயும் ஆதிரையை பத்தி 10 விஷயத்துக்கு மேல எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா ஆதிரையோட கெரியரே காலி ஆயிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டல் தோணில என்கிட்ட பேசினாரு அப்படிங்கிற மாதிரி அரோரா எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவரை எஃப்ஜே ரோஸ் பண்றாரு. என்னப்பா பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுற, கெத்தா நடக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கேவலமான வேலைகள் பண்ற, கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாரியை கேட்கிற, சாரி கேட்கறதுனால எல்லாமே சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ரோஸ் பண்றாரு. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை கொஞ்சம் கூட பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லாம திமிராதான் எஃப்ஜே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இவனெல்லாம் ரோஸ் பண்ணதுக்கு அப்புறமா முதல் நபரா, அதாவது இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிற சபரிய முதல் நபரா காப்பாத்துறாரு. அந்த இடத்துல சபரி கிட்ட, சபரி உங்களை பொறுத்தவரை பெருசா கேம்ல எந்த ஒரு மாற்றமும் தெரியல, ஏதோ ஒரு வாரியருக்குள்ளேயே இருக்கிறீங்க, கொஞ்சம் உடச்சிட்டு வெளியே வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. சார் சபரி தான் கேமே ஆடலையா சார், 24/7 பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு, வேற எதுவுமே சபரி பண்ண மாதிரி இல்ல. அவனையா முதல்ல காப்பாத்துறீங்க, போன வாரம் கனியை காப்பாத்துனீங்க, இந்த வாரம் சபரியை காப்பாத்துறீங்களா? ஆக மொத்தத்துல அன்புக்காக மட்டும்தான் முதல்ல காப்பாத்தணும், வேற லெவல் சார். அடுத்ததா சாண்ட்ராவை காப்பாத்துறாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா விஷயத்துல நீங்க நடந்துகிட்டது தப்பு, நியாயத்தின் பக்கம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அடுத்ததா கமர்தீனை காப்பாத்துவோமா இல்லனா வினோத்தை காப்பாத்துவோமா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கேட்கிறாரு. ஆடியன்ஸை பொறுத்தவரை வினோத்தோட பேரை தான் சொல்றாங்க, இருந்தாலும் எனக்கு கமர்தீனை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கமர்தீனை 3ஆவதா காப்பாத்துறாரு. அடுத்ததா வினோத் கிட்டையுமே நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்தையும் காப்பாத்துறாரு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் சோன்ல எஃப்ஜே வியானா இந்த 2 பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரம் இந்த 2 பேர்ல இருந்து யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட கேட்கிறாரு. அதிகப்படியான நபர்கள் வியானா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு. வியானாவோட பேர் தான் இருக்குது. வியானா நீங்க தான் இந்த வாரம் வெளியே போறீங்க, எல்லார்ட்டையும் பேசிட்டு வரியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா வியானாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஆனா அந்த இடத்துல விக்ரம் வந்து அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணான், வேற லெவல்ல இருந்துச்சு. லேய் வியானா வெளியே போறதுக்கு காரணமே நீதான்டா, நீ பார்த்த மாமா வேலையால தான் வியானா வெளியே போறாங்க அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணும் எஃப்ஜே மாதிரி பொறுக்கி மாதிரி சுத்துற பையனும் காதல் பண்ணா அது வேற லெவல்ல ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை விக்ரம் கொடுத்தாரு. அந்த விக்ரம் கொடுத்த மாமா வேலையை நம்பி வியானாவும் எஃப்ஜே பின்னாடி சுத்தினாங்க. அதுதான் அவங்களோட கேமை மொத்தமா ஸ்பாயில் பண்ணிச்சு அப்படினே சொல்லலாம். என்ன பொறுத்தவரை வியானாவோட வெளியேற்றத்துக்கு முக்கிய காரணம் விக்ரம் பார்த்த மாமா வேலை தான் அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் வியானா வெளியே போயிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை அரோரா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ எப்படி என்ன பத்தி விஜய் சேதுபதி சார் முன்னாடி பேசலாம், வீக்கெண்ட் எபிசோட்ல எங்க பிரச்சனை எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட தாம் தூம்னு கத்துறாரு. அந்த இடத்துல அரோராவும் விட்டுலாம் கொடுக்கலங்க. எப்பா நீ பண்ணாததையா சொன்ன, நீ என்கிட்ட சொன்ன விஷயத்தை தான் சொன்னேன், உன்னை பொறுத்தவரை ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துற மாதிரி நீ என்ன வேணாலும் பேசுவ, நாங்களும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எகிரிட்டு போறாங்க. எஃப்ஜே பொறுத்தவரை என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் திமிரா பேசுறான். அதுக்கப்புறமா திரும்பவும் விஜய் சேதுபதி வராரு. அவரை பொறுத்தவரை என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அரோரா வந்து நடந்த பிரச்சனைகளை விஜய் சேதுபதி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே கொஞ்சம் ரோஸ் பண்றாரு. என்னப்பா அரோரா என்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பேசணுமா, நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு? அரோராவை பொறுத்தவரை உனக்கும் ஆதரிக்கும் நல்லது தான்டா பண்ணிருக்காங்க, உன்னை பொறுத்தவரை நல்லது எது அப்படிங்கறது உனக்கு தெரியல, அரோரா ரொம்பவே நல்லவங்க நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு செம முட்டு கொடுத்தாங்க. அதுலயும் அரோரா உங்களை பொறுத்தவரை சூப்பரா கேம் ஆடுறீங்க, உங்களோட கருத்துக்களை ரொம்பவே தெளிவா சூப்பரா நியாயமா வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அரோராவை பாராட்டி தள்ளிட்டார் அப்படின்னே சொல்லலாம். சார்
அரோரா தான் சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய விஷப்பாட்டலாவே சுத்திக்கிட்டு இருக்குது. அங்கேயும் இங்கேயும் கோழி மூட்டி விடுறதுதான் முழு நேர வேலையை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போய் இந்த அளவு முட்டு கொடுக்குறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, திவாகர் விஷயத்திலயா இருக்கட்டும், கமர்தீன் விஷயத்திலயா இருக்கட்டும், இப்ப எஃப்ஜே விஷயத்திலயா இருக்கட்டும், எல்லார் விஷயத்திலயுமே அரோராவை பொறுத்தவரை இப்படிப்பட்ட கேவலமான கேமா தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கமர்தீன் கூடயே சேர்ந்து சுத்துவாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் தப்பானவன், அவனுக்கு எதிராக நீங்க எல்லாம் கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை தூண்டி விடுவாங்க. போன வாரத்துல கூட எஃப்ஜே பின்னாடி மட்டும் தான் சுத்துவாங்க. எதுக்குன்னா கமருதீன் அரோரா நீ வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா எஃப்ஜே பின்னாடியே சுத்தினாங்க, கட்டி பிடிச்சாங்க, ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணாங்க, பாட்டு பண்ணாங்க, டான்ஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா வீக்கெண்ட்ல வந்து எஃப்ஜே போட்டு கொடுத்துட்டாங்க. உண்மையாவே எஃப்ஜே பேசினது தப்புன்னு தெரிஞ்சுன்னா உங்ககிட்ட அவன் அவ்வளவு க்ளோஸா தானே இருந்தான், நீ அந்த இடத்துல பேசியிருக்கலாமே. நீ வீக்கெண்ட்ல வந்து நல்ல பேச எதுக்காக போடுற அப்படிங்கறத நம்மளோட கேள்வி. இருந்தாலும் அதுதான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி புகழ்ந்து தள்ளுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல விக்ரமுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. விக்ரம் சில இடங்கள்ல நம்ம தான் சரி, நம்ம தான் கிரேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுப்போம், இருந்தாலும் நம்ம தான் அந்த இடத்துல தப்பா இருப்போம், கொஞ்சம் புரிஞ்சு கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வியானா வந்து ஸ்டேஜுக்கு வர்றாங்க. வியானாவை பொறுத்தவரை போற நேரங்கள்ல கூட நம்ம எதுக்கு போறோம் அப்படிங்கறதே தெரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது எஃப்ஜே எல்லாம் பாராட்டுறாங்க, எஃப்ஜே நீ சூப்பர் கேம் ஆடுறா, உன்னோட கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க, வார்த்தையை விடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. எம்மா அந்த போரிக்கு தான் நீ வெளியே போறதுக்கு காரணமே, அவனையா பாராட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் வியானா வந்து பாரு பேச்சை கேட்டு நடந்ததுனால தான் வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, பாரு உன் பேச்சை கேட்டதுனால தான் நான் வெளியே போறேன் அப்படிங்கிற சொன்னாங்க. பார்க்கும்போது காமெடியா தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் வியானா வெளியே போறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட், அதாவது விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெக்கோரம் திவ்யாவோட அலப்பற ஸ்டார்ட் ஆகுது அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, எல்லாருமே லிவிங் ஏரியால இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்டா வந்து என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. திவ்யாவை பொறுத்தவரை கிடந்து காட்டு கத்துறாங்க. உண்மையாவே திவ்யாவோட வாய்ஸை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, பேசுறதுக்கும் ஒரு விதம் இருக்குது இல்லங்க, கிடந்து காட்டு கத்திட்டு இருந்தா. இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா இப்படி கத்திட்டு இருக்கும்போது சாண்டாவை பொறுத்தவரை அவங்களுமே கத்துறாங்க. எம்மா எனக்கு பீரியட்ஸ், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனோம் அப்படிமே சொல்றாங்க. இருந்தாலும் விடாம திவ்யாவை பொறுத்தவரை கத்திட்டே இருக்காங்க. எம்மா நீயும் ஒரு பொண்ணு தானம்மா, சாண்டாவை பொறுத்தவரை பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு போறாங்க. அதுக்கப்புறமா சரி இத பிறகு அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விடவே இல்ல. அந்த இடத்துலயே நின்னுகிட்டு இருக்க. சாண்டாவை பொறுத்தவரை சும்மாவே திவ்யாவை பிடிக்கல, இவ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கா, இவளுக்கு இப்ப என்னதான் நிரூபிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கடந்து கத்திட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் தான் ஆச்சு. கடைசியா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார்ட்ட சாண்ட்ரா வந்து திவ்யா ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி நீ பேசலாம், நான் அப்படிப்பட்டவளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு அலப்பறையை கிளப்புறாங்க திவ்யா. ஏமா இதுல என்னம்மா கண்டுட்ட, இது அவ்வளவு பெரிய பிரச்சனையா, இன்டைரக்டா பேசுறேன்னு சொன்னது அவ்வளவு பெரிய குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, அவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திவ்யா சரியா சாண்ட்ரா சரியான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதிகப்படியான தவறுகள் திவ்யா மேலதான் இருக்கு அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசுறா திவ்யா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொன்னாங்கல்ல, அது அவ்வளவு பெரிய குத்தமும் கிடையாது. பல பேர் வந்து இன்டைரக்டா தான் பேசுறாங்க, இல்லனா தப்பா கூட புரிஞ்சுக்கிறாங்க. இதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவங்க பீரியட்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க, என்னால முடியலன்னு சொல்றாங்க. அதையும் மீறி எனக்கு இந்த பிரச்சனை இப்பவுமே அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வீம்புல கத்துனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் இரிட்டேட் தான் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை சாண்ட்ரா வந்து திவ்யா என்ன டார்கெட் பண்றா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் திவ்யா இதை விடுற மாதிரியே இல்ல, வீடு ஃபுல்லா சுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா பாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கும் திவ்யா போறாங்க. அதாவது திவ்யா உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்ல அப்படிங்கறத டைரக்டாவே சாண்ட்ரா வந்து திவ்யா மூஞ்ச பார்த்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் திவ்யா போறவளை எனக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பின்னாடி சுத்துற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல, தூக்கி தூர போடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை திவ்யா சாண்ட்ரா இவங்க சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது சாண்ட்ரா வந்து பீரியட்ஸை பத்தி பேசுறாங்க, இருந்தாலும் எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் இல்லாத வெங்காய பிரச்சனையை கொண்டு நீட்டிக்கிட்டு இருக்காங்க திவ்யா. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.